Hello everyone, welcome to JRTS. இந்த வீடியோவில் நம்ம வந்து எலிடெக் டேட்டா லாகர் இந்த டேட்டா லாகரை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போர்ட்டபிள் டேட்டா லாகர். டெம்பரேச்சர் வந்து நம்ம -30°C -70° வரைக்கும் இதை மெஷர் பண்ணலாம். ஸோ இந்த டேட்டா லாகரில் பார்த்தீங்கன்னா நம்மளால் ஒரு 32,000 டேட்டாவை வந்து நம்மளால் ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு USB டைப் டேட்டா லாகர். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்காக PDF ஃபார்மேட்டில் நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ இதில் வந்து நம்ம 10 செகண்ட்ஸ்லேருந்து ஹவர்ஸ் வரைக்கும் நம்மளால் பார்த்தீங்கன்னா லாகிங் இன்டர்வல் வந்து சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த டேட்டா லாகரை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா, இதோட சாஃப்ட்வேரை நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சாஃப்ட்வேர் டவுன்லோட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பட்டன்ஸ் தான் நமக்கு இருக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நமக்கு ஆன் பண்ணுறதுக்கு. ஸோ இதுலேயே நம்ம வந்து இப்போ இது லாகிங் சிம்பிள், இந்த சிம்பிள் இருந்ததுன்னா இது வந்து நமக்கு லாகிங் வந்து ஆன் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம், இந்த ட்ரையாங்கிள் சிம்பிள். ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா நமக்கு டைம், என்ன டேட்டு, ஸோ என்ன கரண்ட் டெம்பரேச்சர், எவ்வளோ மினிமம் போயிருக்குது, எவ்வளோ மேக்ஸிமம் எல்லாம் பார்க்க முடியும். இதோட லாகிங்கை ஸ்டாப் பண்ணுறதுக்கு இந்த கீயை கண்டினியூஸாக ப்ரெஸ் பண்ணோன்னா நமக்கு ஸ்டாப் ஆகிடும். அகைன் நம்ம இந்த ஸ்கொயர் சிம்பிள் இருக்கிறதுனால நமக்கு ஸ்டாப் ஆகிடுச்சு. அகைன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இதை கண்டினியூஸாக ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ரெக்கார்ட் REC ஆன் ஆகும். ஸோ நான் பார்த்தீங்கன்னா இப்போ ரெக்கார்டிங் வந்து ஆனில் இருக்குது. ஸோ மீன் டைம் நம்மளோட சாஃப்ட்வேர் டவுன்லோட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இப்போ நம்மளோட சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் டவுன்லோட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம இதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இது நமக்கு ஈஸியாக இருக்கும், சிம்பிளாக இருக்கும். ஜஸ்ட்டு இது நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். நமக்கு எங்கே லொக்கேஷன் கேட்கும் இன்ஸ்டால் பண்ணுறது. அகைன் நெக்ஸ்ட் கொடுக்கலாம். அகைன் ஒரு நெக்ஸ்ட்டு, டெஸ்க்டாப்பில் ஒரு ஷார்ட்கட் வேணும், நெக்ஸ்ட்டு. ஸோ அகைன் இன்ஸ்டால். மோஸ்ட்லி 1 or 2 மினிட்ஸில் இந்த சாஃப்ட்வேர் நமக்கு இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம ஃபினிஷ் கொடுத்துட்டோம். ஸோ இப்போ நமக்கு சாஃப்ட்வேர் வந்து நமக்கு இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஸோ இப்போ ஒரு டேட்டா லாகரை வந்து நம்ம டேட்டா லாகர் நம்ம இப்போ இன்ஸ்டால் பண்ணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஒன்ஸ் நம்ம இதை இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறமே நமக்கு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த PDF ரிப்போர்ட் வந்து ஜென்ரேட் ஆகிடும். ஸோ அதான் இந்த டேட்டா லாகரோட ஸ்பெஷாலிட்டி, ஆட்டோ PDF ஜென்ரேட் ஆகிடும். ஸோ நம்ம அதில் என்ன ஆல்ரெடி இன்புட் ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு டேட்டா ஸ்டோர் ஆகிடும். ஸோ நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டா லாகரை ப்ரோக்ராம் பண்ணியிருந்தேன். ஸோ அதோட டெம்பரேச்சர் ஹையஸ்ட் என்ன போயிருக்குது, லோவஸ்ட் டெம்பரேச்சர், ஸோ அதோட டேட்டா ரெக்கார்டிங் டேட்டா, ஸோ அதோட கிராஃப் எல்லாமே இங்கே நமக்கு டிஸ்பிளே ஆகிடும். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு டேட்டா லாகர் எப்படி ப்ரோக்ராம் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஒன்ஸ் நம்ம டேட்டா லாகரை இன்சர்ட் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு அதோட சீரியல் நம்பர், அதோட மாடல் நம்பர் எல்லாமே இந்த சாஃப்ட்வேரில் ஆட்டோ டிடெக்ட் ஆகிடும். ஸோ அதர் தென் தட் பேட்ரி, லைஃபு,
என்ன லாகிங்கில் இருக்குதா, லாகிங் ஆஃப் ஆகிடுச்சா அப்படின்ற எல்லா டேட்டாவும் நமக்கு இந்த ஸ்க்ரீனில் ஷோ ஆகிட்டு இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேலே வந்து நமக்கு சம்மரி இருக்கும். ஸோ இந்த சம்மரியில் பார்த்தீங்கன்னா இதோட கிராஃப், அதுக்கப்புறம் இதோட டேட்டா லிஸ்ட் வியூவில் வரும். ஸோ நெக்ஸ்ட் செட்டிங்ஸ் ஆப்ஷன். இந்த செட்டிங்ஸில் வந்து நம்ம வந்து லாகிங் இன்டர்வலில் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் நமக்கு வேணுன்றது. ஸோ மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஹவரில் நம்ம செக் பண்ணிக்கலாம். ஹவரில் பார்த்திங்கன்னா நமக்கு 59 ஹவர் வரைக்கும் இது பண்ணிக்கலாம். மினிமம் பார்த்திங்கன்னா நம்மளால் வந்து ஒரு 10 செகண்ட்ஸ் ஸ்டோர் பண்ண முடியும் நம்மளால். ஸோ ஓவரால் டேட்டா பார்த்திங்க அப்படின்னா 32,000 டேட்டா ஸ்டோர் பண்ணலாம். ஸோ நம்ம இங்கே 10 செகண்ட்ஸ் செட் பண்ணோன்னா நம்மளால் கண்டினியூஸாக அந்த டேட்டா லாகரை 3 டேஸ்க்கு லாகிங் பண்ண முடியும். ஸோ அதுவே நமக்கு கால்குலேட் ஆகிடும். ஸோ இன்கேஸ் நம்ம 20 செகண்ட்ஸ் செட் பண்ணோம் அப்படின்னா 7 நாள் இந்த டேட்டா லாகரை வச்சு நம்மளால் டேட்டா ரெக்கார்ட் பண்ண முடியும். ஸோ டைம் ஜோன் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இங்கே அப்டேட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் இந்த டேட்டா லாகரை வந்து எப்படி நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம், ஸ்டார்ட் மெத்தட், டைமிங் மெத்தட்லையா இல்லை பட்டனை ப்ரெஸ் பண்ணியான்னு பார்க்க போகிறோம். நம்ம வந்து பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இங்கே நான் வந்து ஸ்டார்டிங் பார்த்திங்கன்னா 10 செகண்ட் செட் பண்ணியிருக்கிறேன். அகைன் நம்ம டிலே செட் பண்ணிக்கலாம். இதில் நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா அலாரம் வேல்யூ செட் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் எல்லா பேராமீட்டரும் செட் பண்ணிட்டேன். ஸோ ஒன்ஸ் செட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து இதை சேவ் கொடுத்துக்கலாம். ஸோ ஆர் யூ ஷூர் வாண்ட் டு கண்டினியூ? எஸ். ஸோ பேராமீட்டர் சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடுச்சு. ஸோ வெயிட்டிங் ஃபார் ஸ்டார்ட். ஸ்டில் நம்ம வந்து புஷ் பட்டன் கொடுத்துருக்கோம். அதனால் இங்கே நம்மளோட ஸ்டேட்டஸ் வந்து இன்னும் லாகிங் ஸ்டார்ட் ஆகலை. ஸோ ஒன்ஸ் ப்ரோக்ராம் பண்ணதுக்கப்புறம் இதை நம்ம டேட்டா லாகரை வெளியே எடுத்துடலாம். ஸோ ஒன்ஸ் வெளியே எடுத்ததுக்கப்புறம் இந்த டேட்டா லாகரை லாகிங் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இதை நான் கண்டினியூஸாக ரெக்கார்ட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம 10 செகண்ட் செட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு 30 செகண்ட்ஸ் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அந்த டேட்டாவை டவுன்லோட் பண்ணி எப்படி நமக்கு ரிப்போர்ட் வருதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நம்மளோட கரண்ட் டைமிங் பார்த்திங்க அப்படின்னா இது ஆட்டோ டிஸ்பிளே இருக்கும். 15 செகண்ட்ஸில் டிஸ்பிளே வந்து நமக்கு ஹைட் ஆகிடும். 3 டேட்டாஸ் வந்துருக்குது. ஃபோர் டேட்டாஸ் இது வரைக்கும் ஸ்டோர் ஆகிருக்கு. ஸோ நம்ம இதிலே பார்த்துக்கலாம் நமக்கு எவ்வளோ டேட்டாஸ் வந்திருக்கு அப்படின்றத. ஸோ இப்போ நமக்கு 5 டேட்டாஸ் இதில் ஸ்டோர் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து இதை எப்படி டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம். நான் அகெயின் இதை வந்து பிசியில் இன்சர்ட் பண்ணுறேன். ஸோ ஒன்ஸ் நமக்கு இன்சர்ட் பண்ண உடனே இது வந்து நமக்கு ஆட்டோ பிடிஎஃப் நமக்கு ஒரு பிடிஎஃப் ஜென்ரேட் ஆகிடும். ஸோ அந்த பிடிஎஃப்பில் இப்போ நம்ம ரெக்கார்ட் பண்ண 5 ரீடிங்ஸ் எவ்ரி 10 செகண்ட்ஸ் நம்ம பண்ண ரீடிங்ஸ் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகுது. ஸோ இந்த டேட்டா லாகரில் வேறு ஏதாவது ஒரு டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இதே மாதிரி நம்மக்கிட்ட நிறைய டேட்டா லாகர் மாடல்ஸ் இருக்குது. வயர்டு டைப், வயர்லெஸ் டைப், டெம்பரேச்சர், ஹியூமிடிட்டி, ஹை டெம்பரேச்சர், லோ டெம்பரேச்சர் டேட்டா லாகர் இருக்குது. இதை பற்றி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்க காண்டாக்ட் நம்பர், மெயில் ஐடிக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வந்து ஷேர் பண்ணுவாங்க. தேங்க்யூ.